இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்துவிட்டது. கோத்தபயே வெற்றி பெற்று விட்டார். அவருடைய சகோதரர் ராஜபக்சே பிரதமராகிவிட்டார். ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்சே பிரதமர். முள்ளிவாய்க்கால் நேரத்தில் தமிழரை கொன்று ஒழித்த கோத்தபயே இன்றைக்கு அங்கே அதிபர் ஜனாதிபதி. தேர்தல் களத்தில் மொத்தம் 41 வேட்பாளர்கள் களத்தில் மனு செய்தனர். இறுதிப்படுத்தப்பட்டதில் 35 பேர்கள் களத்தில் இருந்தனர். பிரதான வேட்பாளராக கோத்தபயவும் பிரேமதாசா சஜித்தும் இருந்தார். கோத்தபயக்கு சிங்களர்கள் பெரும்பான்மையார் ஓட்டு, இலங்கையின் தென்பகுதி ஓட்டு அவருக்கு அதிகமாக கிடைத்து வெற்றி பெற்றார். சாஜிக்கு முஸ்லீம்களும் தமிழர்களும் வாக்களித்தனர். விக்னேஸ்வரன், முன்னாள் வடக்கு மாநில முதல்வர் விக்னேஸ்வரன் கோத்தபயக்கு ஆதரவாக தெரிவித்திருந்தாலும் சிவாஜிலிங்கமும் களத்தில் இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் சிவாஜிலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர். இங்கே தமிழ்நாடு தான் நீண்ட காலமாக இருந்தால் இலங்கை தமிழர் பிரச்சனை கவனித்து கொண்டு டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சார பணிகளை களப்பணிகளை செய்தவர். அவரும் களத்தில் போட்டியிட்டார். சம்பந்தன், தமிழர் விடுதலை கூட்டணி சம்பந்தன் சாஜிக்கு ஆதரவு தெரிவித்தார். திரிகோணமலை போன்ற பகுதிகளில் பிரச்சாரமும் அவருக்காக செய்தார். ஆனால் தமிழர்கள் வாக்களித்து சாஜி வெற்றி பெற முடியலை. முஸ்லீம்களும் அவருக்கு வாக்களித்தார்கள். மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகள் வாக்களித்தார்கள். முன்னால் எப்படி என்றால் கடந்த தேர்தல்கள்லாம் தமிழர்கள் தான். இன்றைக்கு அண்ணன் தம்பியும் முறையாக ஜனாதிபதி பிரதமர் ஆகிவிட்டார்கள். இனி நடக்கப் போவதுன்னா இனி என்ன தமிழர்கள் நிலைமை? நம்முடைய வெளிவிவகாரத்துறை ஜெய்சங்கர் அங்கே போய் கோத்தபயை சந்தித்து வந்துள்ளார். இனி என்ன தமிழருடைய நிலைமை? உங்களுக்கு தெரியும், மீரா சீனிவாசன் கேள்வி கேட்கின்றார். காணாமல் போனவர்களை கண்டு பிடித்து அடையாளம் கண்டு அவர் குடும்பத்தில் ஒப்படைப்பீர்களா தமிழர்களை? முள்ளிவாய்க்கால் நேரத்தில் கைது செய்யப்பட்ட சிறையர்கள் விடுதலை செய்வீர்களா என்பதெல்லாம் கேள்வி கேட்டு சரியான மலுப்பலான பதில் தான் கோத்தபயிடம் இருந்தது. என்ன செய்ய போகிறார்? தமிழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐநாவை பொறுத்தவரையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இறுதிப் போரிலும் தமிழர்களை இன அழிப்பு செய்து மனித உரிமைகளை மீறக்கூடிய வகையில் இலங்கையில் அந்த தீவில் நடந்தது. அதற்கான சர்வதேச சுதந்திரமாக நம்பகமான விசாரணை நடத்த வேண்டும், சர்வதேச அமைப்புகள் கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கை 10 வருஷமாக நிலுவையில் இருக்கிறது. அதை குறித்து LLRC அறிக்கையின்படி நாங்கள் செய்வோம் என்று ராஜபக்சே குடியரசுத் தலைவராக இருந்த காலத்திலேருந்து இந்த அறிக்கையை சொல்லி கொண்டு வந்தார். அதுவும் ஒன்றும் நடக்கலை. மத நல்லிணக்க ஒரு குழுன்னு போட்டு அதை செய்வோம் அண்ணாங்க, அது நடக்கலை. ரெண்டாவது, தமிழர்கள் விரும்பும் அரசியல் தேர்வுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ரெண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை என்ன? காணாமல் போவர்களை கண்டுபிடித்து அவர்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அடையாளம் கண்ட இருக்கின்றார்களா இல்லையா? அப்படி இருந்தால் அவர்கள் அந்த குடும்பத்தாரிடம் உறவுகாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுவும் ஒன்றும் நடக்கலை. சரி, இறுதிப்போரில் கைது செய்யப்பட்டாங்களே அவங்கள விடுதலை செய்ய வேணுமா? 10 வருஷமாக இருக்கிறாங்க. பேபி சுப்பிரமணியன் நிலைமை என்னாச்சு? பாலகுமார் நிலைமை என்னாச்சு? இதெல்லாம் நீ தெரியவே இல்லை, மர்மமாகவே இருக்கின்றது. சரி, தமிழர்களிடம் அபகரிக்கப்பட்ட கபலீகரம் செய்யப்பட்ட விவசாய நிலங்களை ஒப்படைக்கவே இல்லாமல் வழக்கு மன்றத்தில் கேஸ் நடக்குது 10 வருஷமாக, அதுவும் ஒப்படைக்கலை. வடக்கு கிழக்கு மாநிலங்கள் சமயத்தில் நான் கூட போகும்போது பார்த்தேன், எல்லா இடத்துலையும் தமிழர் நிலங்களில் பெரிய பெரிய முகாம் அடித்து இராணுவ பீதி கிளப்புறாப்புல அங்கங்கே நடமாடிக்கிட்டு, இராணுவ துப்பாக்கியோடு நடமாடிட்டு இருக்காங்க. தேவைதானா? அங்கே ஒன்றும் இப்போ பிரச்சனையே இல்லையே. 10 வருஷமாக ஏன் இராணுவத்தை வாபஸ் வாங்க? போர்க்காலத்தில் இறந்தார்கள். இறந்தவர்களுடைய விதவிகள் மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அவர் குழந்தைகள் இருக்காங்க. மறுவாழ்வுக்கு என்ன பண்ணீங்க? சரி, இந்திய சர்க்கார் தமிழர்களுக்கு புனர்வாழ்வுக்கு நிதி கொடுத்ததே, அந்த உதவி நிதியை சரியாக பயன்படுத்தினீர்களா? எதற்காக கொடுத்தார்கள்? தமிழர்களுக்கு வீடு கட்டி தரணும், விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி தரப்போம். தமிழ் விவசாயிகளுக்கு, தமிழர்களுக்கு அது டிராக்டர் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க? சரியாக போச்சா அந்த திட்டம்? சரி, பள்ளிக்கு செல்கின்ற தமிழ் மாணவர்களுக்கு சைக்கிள் இந்திய சர்க்கார் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது கொடுத்தீங்களா? சரி, வவுனியாவில் ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு, இந்தியா கொடுத்ததில்லை. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். கம்பந்தோட்டா பக்கத்தில் தென்னி இலங்கையில் காலியில் போய் ரயில்வே ஸ்டேஷன் கட்டினீங்களே, அது தமிழர் பகுதி இல்லையே, அது இந்தியா கொடுத்த பணத்தில் போய் கட்டினீங்க. அங்கே தமிழர் இல்லையே, அந்த பணம் இங்கே வடக்கு கிழக்கில் செலவு பண்ணியிருக்கேன், அங்கே போய் ஏன் செலவு பண்ணீங்க? சரி, செலவு பண்ணது மட்டும் இல்லை,
அன்றைக்கி மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்த வெளிவிவகாரத்தை SM கிருஷ்ணாவை அழைச்சி அதை வந்து திறந்து வைக்க சென்னையில் ராஜபக்சே காலத்தில் அது என்ன நியாயம்? இந்தியா கொடுக்குற பணம் எங்கே செலவழித்திருக்கணும்? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தானே. ஏன் காலியில் போய் செலவு பண்ண? சிங்கள ஏரியாக்களில், தென் இலங்கையில், கம்பந்தோட்டாவில், இந்து மகாசமுத்திர எல்லையில், தென்முனையில் போய் செலவு பண்ணாங்க. அங்கே தமிழை யார் இருக்காங்க? இன்றைக்கு நிலைமைகள் என்ன? அங்கே தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த கோரிக்கை சொன்னேன். ஒரு நம்பகமான புலனாய்வும் விசாரணையும் சர்வதேச அளவில் மனித ஒழிப்பு, தமிழின அழிப்பை குறித்து விசாரணை நடத்தப்படும். அதுதான் முக்கியம், பிரதானம். மறுபடியும் யார் தமிழரை கொண்டாங்களோ அவங்க இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இனி என்ன நடக்க போதே தெரியாது. இன்றைக்கே பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வடக்கு கிழக்கு மாநில இராணுவமும் போலீஸ்காரங்களும் கடுமையாக இருக்காங்க, பீதி இருக்குன்னு இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. அன்றைக்கி மலையக தமிழர் மத்தியில் தேர்தலுக்கு முடிஞ்ச நாளே கலவரம் அங்கே ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கின்றவோ தெரியலை. இப்படியான நிலையில் சரி, அது ஒரு பக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் கவனிக்கப்படணும். இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் பழைய பகையை வச்சுட்டு இருக்கக்கூடாது. ராஜபக்சேயும் அவருடைய சகோதரர் கோட்டபையும் 2 பேர் தான் இப்போ பரிவாரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து என்னாச்சு? செல்வா காலத்திலேருந்து பல ஒப்பந்தங்கள், சேனநாயகா, பண்டாரநாயகா, திருமதி பண்டாரநாயகா காலத்திலிருந்து போடப்பட்ட ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 10-15 ஒப்பந்தங்கள் ஒன்றுமே நீங்கள் சிங்கள அரசாங்கம் செய்யலை, இல்லை குப்பை கூடைக்கு போச்சு. நம்பிக்கை கொடுத்தீங்க, ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டாங்க, நம்பிக்கையே நீங்கள் வீணடிச்சிங்க. அந்த உறுதிமொழியை காப்பாற்றலை. ஒப்பந்தங்கள் அப்பவும் 15 ஒப்பந்தங்கள் மேலே கடப்பில் போடப்பட்டது. வேறு இறுதியாக செல்வா என்ன உறுதியாக தான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் முடிவெடுத்து நீ தனிநாடு தான், சகவாழ்வு முடியாது, தனி வாழ்வு தான் முடிவெடுத்து வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் இலங்கை தமிழருக்கு ஆரம்ப கட்டம். அதற்கு பிறகு இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போராட ஆரம்பித்த இனிமேல் நம்ம வழியே இல்லை என்று அதில் வந்தது தான் விடுதலை புலிகள். பிரபாகரன் என்ற மாபெரும் ஒரு வீரனாக பரிமணித்தார். இன்றைக்கு இப்படியான நிலை தான் கடந்த கால வரலாறு. இப்படியான நிலையில் இனிமையாவது தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவர்கள் நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும், துயரம் இல்லாமல் அமையணும். அங்கிற அளவில் நீ எதிர்காலத்தில் என்ன ஒரு கேரண்டி இருக்குது? 2 பேரும் வந்திருக்கீங்க, பழைய பகையோடு நீங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? அதுதானே இப்போ கவனிக்கப்பட வேண்டிய. அப்படி இருக்கும்பொழுது உலக சபை அதை கவனிக்கணும் இல்லையா? ஒரு இனம் அளிக்கப்பட்டு இப்போ மறுபடியும் அதே ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க ஆட்சி படத்திற்கு. ராஜபக்சே குடும்பத்துக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க. மறுபடியும் அதே பகையை காட்டக்கூடாது. இப்படியான நிலை. இது மட்டுமல்ல, இது வந்து அங்கே இருக்க பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை. இந்தியாவுக்கும் ஒரு பங்கு உண்டு. என்ன என்றால், ராஜபக்சேயும் கொத்தபையும் சீனாவுக்கு நெருங்கியவர்கள். ரணில் விக்ரமசிங்கே பழைய பிரதமர், அமெரிக்காவுக்கு ஓரளவு நெருங்கிய ஒரு நட்பு கொண்டவர். இப்போது புவி அரசியலை பார்க்கணும். இப்போ 2 பேர் வந்துட்டாங்க, கொத்தபையும் ராஜபக்சே. புவி அரசியலில் என்ன, இந்தியாவுடைய நிலைமை என்ன, அதையும் யோசிக்கணும். இந்தியாவுடைய பாதுகாப்பு உள்ளடங்கியது. இதில் என்ன பார்க்கணும்னா, இந்து மகாசமுத்திரம் முக்கியமான ஒரு கேந்திர பகுதி. அந்த கேந்திர பகுதியில் 1976 அமெரிக்கா டீகோகர்சியாவில் இராணுவ தளம் வச்சாங்க. அன்றைக்கி சோவியத் யூனியன் நம்மளோட நட்புறவாக இருந்தது இந்திரா காந்தி காலத்தில். அந்த டீகோகர்சியாவில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கடுமையாக போராடி இராணுவ தளத்தை அமெரிக்கா அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே டீகோகர்சியா வந்து சீசெல்ஸ் ஐலண்டுக்கு வேண்டப்பட்ட, அந்த தீவுக்கு வேண்டப்பட்ட தீவு, அது பிரிட்டனுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அந்த பிரிட்டனுக்கு குத்தகைக்கிட்டேருந்து இப்போ அமெரிக்கா குத்தகை வாங்கி அங்கே டீகோகர்சியாவில் இராணுவ தளம் அமைச்சிட்ருக்காங்கன்னு தகவல். இது எங்கே இருக்குது? இந்து மகாசமுத்திரத்தில், இந்திய பெருங்கடலில். எப்படின்னா அந்த சீசெல்ஸ் ஐலண்டு பக்கத்தில், ஆப்பிரிக்காவை ஒட்டி அந்த சீசெல்ஸ் ஐலண்டு, அது பக்கத்தில் ஃப்ரான்ஸ் நாடும் ஒரு சின்ன தீவு, குட்டி தீவை ஏற்பாடு பண்ணி அங்கேயும் அவங்களுடைய நடமாட்டம் இருக்குது, இராணுவ நடமாட்டம். ஃப்ரான்ஸு கப்பல் படை வந்துட்டு போகுது ஒரு பக்கத்தில். சரி, இந்த பக்கம் சீனாவுடைய ஆதிக்கம் இனி பன்மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் நண்பர்கள், அண்ணன் தம்பி, ராஜபக்சேவும் கொத்தபையும். அப்படியானது சீனா வந்து அவங்க இந்த தேர்தலுக்கே அவங்க ரொம்ப இவங்க வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. வந்தால் நல்லது எதிர்காலத்தில்னு அவங்க ரொம்ப விரும்பினாங்க சீனா அரசும். இந்த சீனா விரும்பிய மாதிரி தேர்தல் முடிவில் ஆகிப்போச்சு. இப்போ சீனா என்ன பண்ணுதுன்னா, தரைமார்க்கமாக சீனாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே இந்து குஷ் மலை, பாமீர் முடிச்சு வடக்க, காஷ்மீருக்கு வடக்க, லடாக் மேலே பாமீர் முடிச்சு வழியாக அப்படியே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வந்து அது குஜராத் வரைக்கும் அது தரைவழி பாதை வருது.
அது ஒரு மேற்கு பக்கம் இன்னொரு ரோடு எப்படி போகிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படியே ஐரோப்பாவுக்கு போகுது. இப்படி ஒரு சில்க் வே வணிக ரீதியான தங்களுடைய பொருள்களை தரைவழி போக்க வடக்க இப்படி ஒரு சாலையை அமைச்சிட்டாங்க. தெற்க தென் சீன கடல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஹாங்காங் பிரச்சனைலாம் இருக்குது சீனாவுக்கு. தென் சீனா வழியாக இந்து மகா சமுத்திரம் வழியாக பட்டுவெளி சாலை வணிக சாலை அமைச்சிட்ருக்காங்க. அது எப்படி வருதுன்னா அப்படியே வந்து அந்தமானு கீழே வழியாக வந்து இலங்கை கீழே வழியாக வந்து அப்படியே போய் நன்னம்பிக்கை முனை ஆப்பிரிக்காவுக்கும் லத்தீன் அமெரிக்கா தென் அமெரிக்க நாடுகளுக்கும் தங்களுடைய பொருள்களை விற்பதற்கும் அங்கே நிரப்புவதற்கும் இந்த பட்டுவழி சாலை ஆரம்பி. இது வணிக சாலை தான், மறுக்கலை. சீனாவின் ஆதிக்கம் வடக்கையும் தரைவழியாகவும் நம்மளை நெருங்குகின்றது. இந்து மகா சமுத்திரத்தையும் தரைவழி சாலையாக நெருங்கிட்டாங்க. இப்போ கம்பன் தொட்டா துறைமுகத்தில் 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ராஜபக்சே தொகுதி கம்பன் தோட்டா தென்முனை, இலங்கை தென்முனை, நம்ம குமரிமுனை மாதிரி இலங்கைக்கு அது தென்முனை, கன்னியாகுமரி மாதிரி. அந்த 99 வருஷம் அங்கே கப்பல் அங்கே இருக்கிறாங்க. இலங்கை போர்க்கப்பல்லாம் பல சமயம் இந்து மகா சமுத்திரம் வந்தது, அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. குற்றச்சாட்டு எழுந்தது. கச்சத்தீவு வரை கூட சீனா கொடிகள் பறந்தன என்று கூட குற்றச்சாட்டு எழுந்தன கடந்த காலத்தில். அதே முறை இன்னொரு விஷயம்னா திரிகோணமலை துறைமுகம் கிழக்கு மாகாணத்தில் தமிழர் வாழும் பகுதி. அது வந்து ஈஸ்வர ஸ்தலம், புனிதமான சைவஸ்தலம், சம்பந்தனுடைய சொந்த ஊர். அந்த திரிகோணமலை துறைமுகம் வந்து ஒரு வித்தியாசமான துறைமுகம். உலகத்திலேயே இயற்கை துறைமுகத்தில் நம்பர் 1 வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவில், 2வது திரிகோணமலை துறைமுகம். திரிகோணமலை துறைமுகம் நானே போயிருக்கேன், மலைகளால் நிரம்பியிருக்கு. இந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலுக்கு இங்கே நேராக பார்க்க முடியாது. இப்போ தூத்துக்குடியிலே சென்னையிலையோ துறைமுகத்தில் கப்பல் எத்தனை கப்பல்னு வரிசையாக நீங்கள் எண்ணிடலாம். திரிகோணமலை துறைமுகத்தில் எத்தனை கப்பல் இருக்குதுன்னு எண்ண முடியாது. அவ்வளவு ஒரு மாதிரி கேந்திரமான ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தில் ஒரு காலத்தில் அமெரிக்கா என்ன நினச்சுன்னா 76 இந்திரா காந்தி காலத்தில் அந்த துறைமுகத்தை குத்தகை எடுத்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் எண்ணெய் கிடங்குகள் அமைக்கவும் முயற்சி பண்ணினேன். இந்திரா காந்தி அதை கடுமையாக எதிர்த்தாங்க. புவி அரசியல் நல்லதில்லை, அமெரிக்காக்காரங்க வந்தான்னு அப்போவுமே எதிர்த்துட்டாங்க 70களையும். இன்னும் அந்த கழுகு கண்ணோட திரிகோணமலை துறைமுகம் தனக்கு வரணும்னு இன்றைக்கு வரைக்கும் அவங்க அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த திரிகோணமலை துறைமுகத்தின் கிழக்கு பகுதியில் ஜப்பான் ஆதிக்கம் இருக்குது. ஏற்கனவே அமெரிக்கா டிகோ கர்சியா, ஃப்ரான்ஸ் ஒரு பக்கத்தில் மேலே கடைசியில் இருக்காங்க. திரிகோணமலையில் ஜப்பான் ஆதிக்கம், சீனா எல்லா இடத்துல பரவலாக இருக்காங்க. இலங்கையில் நட்பு நாடாக இருந்து பரவலாக இருக்காங்க. கடையில் இந்திய ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. இந்து மக கடலில் போர்க்கப்பல்லாம் வந்தது. இப்போ ஜப்பான் திரிகோணமலை, நமக்கும் ஒரு சில ஒப்பந்தங்கள் திரிகோணமலையில் நமக்கும் அவங்களுக்கு நடந்திருக்கு. அது சரியாக இம்ப்ளிமெண்ட் இல்லை. நம்ம பலாலி விமான நிலையத்தை புதுப்பித்து தர ரொம்ப நாளாக சொல்லி இப்போ தான் அதை வந்து விமானம் அங்கே போகுது பலாலி விமான நிலையத்துக்கு. அப்போ சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை நம்ம தான் அது சரி பண்ணி தரோன்னா அதுவும் நம்மகிட்ட சரியாக அவங்க ஒத்துழைப்பு தரல. நமக்கு வேண்டிய ஒப்பந்தங்கள்லாம் அவங்க சரியாக நடந்துக்கிட்டு இல்லை. இந்த பலாலி விமான நிலையம் மட்டும் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி விமானம் சென்னையிலேருந்து விமானம் போகிறதுக்கான ஏற்பாடுகள் யாழ்ப்பாண விமான நிலையத்துக்கு போயிட்டுருக்கு. அதுபோக அந்த கொழும்புலேருந்து நம்ம யாழ்ப்பாணம் வரைக்கும் அந்த ரயில்வே ட்ராக், ரயில்வே இருப்பு பாதை அமைக்கிற தொழில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி அந்த சம்பூர் மட்டும் நீ ஒன்றும் சரியாக தெரியல. இப்படி அது திரிகோணமலையில் நமக்கும் ஒரு எண்ணெய் கடன்கள் அமைக்கணும்னு நம்ம திட்டமிட்டோம். அதற்கான இது சரியாகவே ஒரு புரிந்துணர்வே சரியாக வரல. இப்படியான நிலை இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு பல்வேறு நாடுகளின் ஆதிக்கம் நிரம்புகின்றன. இது எதிர்காலத்தில் எதை காட்டுகிறதுனா நம்ம வி ஆர் கவர்ட் பை எனிமீஸ். இந்தியா பாகிஸ்தானோட நமக்கு நல்ல உறவு கிடையாது. நேபாளமும் நம்மளோட சரியாக வந்து முன்னாடி இருந்த ஒரு நட்பு நாடாக இப்போ இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு போனால் மியான்மர் பழைய பர்மா அதுவும் நல்லா இல்லை. இலங்கையும் நல்லா இல்லை. பங்களாதேஷும் ஒப்புக்கு சப்புக்கு இருக்கிறாங்க. இப்போ வி ஆர் கவர்ட் பை எனிமீஸ். அதே மாதிரி இந்து மகா சமுத்திரத்தில் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து இங்கே குவிறது இந்தியாவுடைய பாதுகாப்பு, எதிர்கால பாதுகாப்புக்கு நல்லதில்லை. ஏன் பண்டித நேரு பாதுகாப்பு துறை சம்பந்தமான அந்த தொழிற்சாலைகள்லாம் தென் தமிழ்நாட்டு தான், தென்னகத்தில் தான் தக்கரப்பேடுமொழி தான் அமைச்சார்.
தென்னிந்தியாவில் தான் அமைச்சார். ஏன்னா வடகிழக்கு சீனாவுடைய போர், வடமேற்கு பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் இதெல்லாம் இருக்குது. ரெண்டு பக்கமும் ரெண்டு முனையிலும் போர் வருது, நமக்கு தெற்க தான் அமைதியாக இருக்கும், அமைதி மண்டலமாக இருக்கும்னு நேரு நினைச்சார். இன்றைக்கு தெற்க இவ்வளவு தூரம் வரும்போது எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை ஆக போகுதோ அதை நம்ம இந்திய சர்க்கார் கவனிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது இலங்கை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கடல் தூரம் இருக்கலையே, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சொந்தம்னு ஒரு தூரம் இருக்கலையே நாட்டிக் மைல்ஸு. இப்போது இலங்கையை ஒரு மனு கொடுத்துருக்கு ஐநா மன்றத்தில். என்ன மனு கொடுத்துருன்னா, எங்களுக்கு நார்மலாக இப்போ கொடுக்கீங்களே எவ்வளோ நாட்டிக் மைல்ஸ் ஒரு எங்கள் எல்லை தூரம், அதை விட கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது இந்து மகாசமுத்திரத்தில் அதிகமாக கேட்குறேன். அப்படி போய் ராமேஸ்வரம் வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய மனு கொடுத்துருக்குறாங்க. சீனாவினுடைய ஒரு யோசனையின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு தகவல். அப்போது ராமேஸ்வரம் அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் கூட வரலாம். இது எந்த விதத்தில் பாதிக்கும் இல்லையா? இந்திய பெருங்கடல் நமக்கு இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, நம்மளுடைய ஆதிக்கால இருந்தது. வங்கக்கடலோ இந்து மகாசமுத்திரமோ ஓரளவு நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருந்தாப்புல ஒரு மரபு ரீதியான ஒரு பழக்க வழக்கங்கள், அந்த ஒரு ஆதிக்க ஒரு சூழல், ஆதிபத்திய சூழல் நமக்கு இருந்தது. இப்போ அந்த சூழலில் இந்த வங்கக்கடல்லையும் என்னாச்சுன்னா அந்த கேஸ் லைன் பதிக்கிறாங்க. அந்த எரிவாயு கடலுக்குள்ளேயும் சைனா பதிச்சு கொண்டு போகிறாங்க இலங்கை அனுமதியோடு வங்கக்கடலில். அதுமாதிரி இந்து மகாசம் இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குன்னு இதை கவனிக்கப்பட வேண்டும். இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டால் நாளைக்கு போர் வந்தானே என்னென்னலாம் கஷ்டம்னா, கூடங்குளம் இருக்குது, மகேந்திரகிரி இருக்குது, கட்டபொம்மனுடைய அந்த இராணுவ தளம் இருக்குது, தும்பா இருக்குது, இப்படிலாம் தென்முனையில் பல தொழிற்சாலைகள் இருக்குன்னு, அணுமின் நிலைகளாக இருக்குன்னு. இப்படி ஒரு போர் வரும்போது ரொம்ப பெரிய ஆபத்து இல்லையா? எதையும் நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை பாதுகாக்கணும் இல்லையா, அதை தடுத்துடணும் இல்லையா? அதெல்லாம் கவனத்தில் இந்தியா சர்க்கார் நடந்துக்கணும். ஒரு உத்தரவாதம் வாங்கணும். நட்பு நாடாக இருப்போம், வேண்டான்னு சொல்லலை. அதனால் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா இலங்கை சின்ன நாடு தான், ஆனால் இலங்கையை அவ்வளோ இயக்கிறது வெவ்வேறு சக்திகள். என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், இந்திரா காந்தி பல உதவிகள் பண்ணாங்க. வங்கதேசம் உதயமாகுது பாகிஸ்தான்லேருந்து, கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உதயமாகுது 71-72. அப்போ போர் விமானங்கள், பாகிஸ்தானுடைய போர் விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்ப வேண்டாம், நீங்கள் கொழும்பு விமான நிலையத்தில் அதை நிப்பாட்டாத அன்னு பண்டாரநாயக்கு நட்பு ரீதியாக வேண்டுகோள் விடுறாங்க. ஆனால் அதை மறுதளித்து அந்த வேண்டுகோளையே பண்டாரநாயக் ஏற்றுக்கல. இதே பண்டாரநாயக சேது சமுத்திரத்திட்ட வரக்கூடாதுன்னு சொன்னோன்னு நேரு கிடப்பில் போட்டார். இலங்கைக்கு எவ்வளவோ நேரு காலத்தில் உதவிகள் செய்யப்பட்ட, பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்யப்பட்ட, இந்திராவும் செஞ்சாங்க. ஒரு காமன்வெல்த் மாநாடு எங்கள் நாட்டில் நடத்தணும், இந்தியாவில் நடத்தும்போது எங்கள் நாட்டில் நடத்தணும்னு சொல்லும்போது நீங்கள் நடத்திக்கோங்கன்னு பண்டாரநாயக்கா அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. நம்ம நல்ல விதமான நட்பாக தான் பாராட்டணும். அப்போது அந்த வங்கதேசம் உதயம்போது அந்த விமானங்கள் பாகிஸ்தான் விமானங்கள் நிப்பாட்டிட்டு கொழும்பில் நிப்பாட்டி அதுக்கு என்ன நெருப்பி அனுப்புனாங்களே, என்ன நியாயம்? இவங்களை எப்படி நம்ப முடியும்? சரி, தமிழங்க அப்படி என்ன இருந்தாங்க, நமக்கே குரல் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் வட மேற்கில் போர் நடக்கும்போது இந்திரா காந்தி காலத்துலேயோ, வடகிழக்கில் நேரு காலத்தில் 64 சீனாவோட போர் நடக்கிற காலத்துலேயோ நம்முடைய தமிழர்கள் செல்வநாயகம் வீரசிங்க அரங்கில் பேசுகிறார். இந்தியா அங்கே தாய்நாடு, இன்றைக்கு பண்டித நேரு அங்கே பிரதமர், எங்கள் வழிகாட்டி. அவர் பேசுகிற வார்த்தையை அப்படியே சொல்கிறார் செல்வநாயகம், வழிகாட்டி. இந்தியா மீது போர் நிறுத்துள்ள சீனா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, வேதனையாக இருக்கின்றோம். நாங்கள் இங்கே சேகரித்த சிறு பணத்தை போர் நிதியாக பண்டித நேருக்கு அனுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வார்த்தையை பேசுகிறார் யார்? செல்வநாயகம். இயற்கையாக பேசினார். அந்த அளவு இந்தியாவை அவங்க நேசித்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் நேசித்தாங்க. அவர்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அதேபோல் ராஜீவ் படுகொலையிலேருந்து இப்போ நான் ஏற்கனவே பல தடவை இதே தளத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் விடுதலை புலிகள் சம்மந்தப்படலை.
சரியான புலனாய்வு. அதை வச்சுட்டு இலங்கை தமிழ் அத்தனை பேரும் எதிரின்னு நம்ம நினைக்கிறது தவறு. நமக்காக அவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க. சீனா போர்லையோ அதே இந்திரா காந்தி காலத்தில் பாகிஸ்தான் போர்லையோ நமக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்றத்திலே பேசுகிறாங்க. எங்கள் நாடு இந்தியா, எங்கள் தாய்நாடு இந்தியா, அதன் மீது போர் கொடுத்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். பண்டாரநாயகா மாற்று கருத்து இருந்தால் நாடாளுமன்றத்தில் அந்த தமிழ் எம்பிக்கள் பேசினார்கள் செல்வா தலைமையில். இதெல்லாம் மறக்க முடியாது. இப்படியா நிலையை இந்தியாவின் பாதுகாப்பு உள்ளடங்கியது. அதுபோல் திரிகோணமலை கேந்திரப்பதியையும் கவனிக்க வேண்டும் இந்தியா. பல நாடுகள் இங்கே வந்து இந்திய பெருங்கடலில் மையம் கொண்டுள்ளது. அது எதிர்காலத்து இந்தியாவுக்கு ஆபத்து என்பதை உணர வேண்டும். இந்த நிலையில் கொத்தபையே ஜனாதிபதி ஆகியுள்ளார். தமிழர்களுக்கு பாதுகாப்பு இந்தியா தான். என்ன செய்ய போகிறாங்க என்பதை முறைப்படுத்த வேண்டி இந்திய சர்க்காருக்கும் இருக்கின்றது. இந்தியா பாதுகாப்பு உள்ளடங்கிய விஷயம். அதுபோல் டேவிட் கேமரன் இங்கிலாந்து பிரதமராக இருந்தார். தமிழர் நலனுக்காக அவரே நேரடியாக வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து வீடு விட ஏறி இறங்க உங்கள் பிரச்சனைன்னு ஏறி இறங்கினார். எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க. ஒரு இனம் அழிக்கப்பட்டது. லெனின் என்ன சொன்னார்? தேசிய இனம் அழிக்கப்படும் போது தேசிய இனங்களின் குரல் கேட்கத்தான் செய்யும் தானே லெனின். இப்படியா நிலை இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க. கம்யூனிசம் பேசப்பட்ட சீனாவும் சோவியத் ரஷ்யாவும் ஏன் இலங்கை தமிழுக்கு ஆதரவாக இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஆதரவாக இல்லாமல் சிங்கள பெரும்பாலான அரசு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக சோவியத் ரஷ்யாவும் இருந்தது, கியூபாவும் இருந்தது, சீனாவும் இருந்தது. மூணுமே கம்யூனிஸ்ட் நாடுகள். ஒரு தேசிய இனம், ஒரு இனம் பாதிக்கப்படும் போது பாதுகாக்கப்பட வேண்டியதான மைய கருத்து லெனினுடைய கருத்து. ஏன் அதுக்கு அவங்க சரியாக வரல? கியூபா ஏன் சரியாக வரல? சீனா ஏன் சரியாக வரல? சோவியத் ரஷ்யா ஏன் சரியாக வரல? அது கேட்க வேண்டிய பொறுப்பா இல்லையா? இப்படியான நிலையில் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஆதரவு அளித்தன. அமெரிக்காவோட தீர்மானம் கொண்டு வந்தது. இந்தியா அந்த தீர்மானத்தை எதிர்ப்பு வாக்களித்தது. இப்படியான நிலையில் இன்றைக்கு இனிமேல் என்ன என்றால் இதுதான். அங்கே உள்ள தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அங்கே உள்ள நிலங்கள், அவங்களுடைய சொந்த நிலங்களை அவங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். இராணுவத்தை அவசியமில்லாமல் அங்கே பீதியை கிளப்பிட்டுருக்காங்க. வாபஸ் பெறணும். வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை இராணுவம் அபகரித்த அந்த இடங்கள் நிலங்கள் தமிழர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். விதவைகள் மறுவாழ்வு, காணாமல் போன தமிழர்களை கண்டுபிடித்து அவருடைய உறவினை ஒப்படைக்க வேண்டும். 10 வருஷமாக சிறையில் கைதிகளாக இருக்கின்றவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் 2 பிரச்சனைகள் இருக்கிற முக்கியமானவர். சர்வதேச சுதந்திரமான நம்பகமான விஜயநாயகி ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. ஏன்னா இவங்க மேலே தான் குற்றச்சாட்டை இருக்குது. எவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு தர ஐநா அதை முறைப்படுத்த வேண்டும். ஐநா மனித உரிமை ஆணையம், உலக நாடுகள் அனைத்தும், உலக சமுதாயம் அதை கவனிக்கப்பட்டவங்க. அதுபோக இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு என்ன வேண்டும், அவங்களுக்கு ஏற்புடைய தீர்வு என்னன்னு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்த வேண்டும். இதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதேபோல் இந்தியாவினுடைய பாதுகாப்பை இந்தியா கவனிக்க வேண்டும். அது இந்தியா சார்ந்த பிரச்சனைகள். இந்தியா இன்றைக்கு வந்து பொருளாதார பலப்பட வேண்டும் நினைக்கின்றோம். அதுபோக ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு அவையில் நிரந்தர உறுப்பினர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் இந்த ஆளுமையெல்லாம் காட்டினாத்தான் இந்தியாவும் பலப்படும் என்பதை இந்தியாவும் நினைக்க வேண்டும். இப்படியா நிலை இன்னைக்கு நடந்த தேர்தலில் இந்த சூழலை கவனத்தில் கொண்டு இனிமேல் இலங்கையில் என்ன என்பதை இந்த முறையில்தான் அணுக வேண்டும்.